எல்லாரையும் பிடிக்க முடிந்த சனி ஏன் சிவபெருமான் கூட சனி பார்வைக்கு பயந்து ஆழ்கடலுக்கு சென்று விட்டார். ஆனால் விநாயகரை கண் பார்வையில் இருந்தும் பிடிக்க முடியல. என்ன தெரியுமா? ஒரு நாள் சனி பகவான் விநாயகரை பார்த்து, உங்கள் மீது 7:30 சனி ஆரம்பிக்க இருக்கிறது, நான் உங்களை பிடிக்க வந்திருக்கிறேன் என்று கூறினார். விநாயகர் அதை கேட்டு சிரித்துக் கொண்டு, சரி, நீ உன் திருஷ்டியால் என்னை 7:30 நாட்களில் பீடிக்க வந்துள்ளை. ஒன்று செய், இன்று என் பிறந்த நாள், அதனால் சனீஸ்வரே என் முதுகில் இன்று போய் நாளை வாரேன் என்று எழுதிவிட்டு செல்லுங்கள் என்றார். சனி பகவான் எழுதிவிட்டு நாளை வருகிறேன் என்று சென்று விட்டார். அடுத்த நாள் வந்தது சனி வந்தார். இன்று உங்களை பிடிக்காமல் செல்ல மாட்டேன் என்றார். விநாயகர் சிரித்தார். என் முதுகில் என எழுதியிருக்கு படிங்கள் என்றார். சனி படித்தார். இன்று போய் நாளை வாரேன் என்று படித்தார். விநாயகர் பேசினார். சனியரே, நீங்கள் சொன்ன சொல் தவற மாட்டீர்கள் என்று தெரியும் என்று சொல்லி சனி பகவானை பிடிக்க விடாமல் செய்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் சனி பகவான் முயற்சி செய்தாலும் 7:30 நாட்கள் முடிவில் அவர் தோல்வியையே சந்தித்தார். அதற்கு பிறகு சனி பகவான் அறிந்து கொண்டார், விநாயகரின் தெய்வீக சக்தி எந்நேரமும் சனியின் பிடியில் இருந்து காக்கும் என்பதை. இந்த கதை விநாயகரின் தெய்வீக திறனை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் நாம் நம்பிக்கை மற்றும் துணிவுடன் செயல்பட வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது.